யோசேப்பின் வீட்டிலே போஜனம். யோசேப்பு வீட்டுக்கு வந்தபோது அவர்கள் தங்கள் கையில் இருந்த காணிக்கையை வீட்டுக்குள் அவனிடத்தில் கொண்டு போய் வைத்து தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள். அப்பொழுது அவன் அவர்கள் சுக செய்தியை விசாரித்து, நீங்கள் சொன்ன முதிர் வயதான உங்கள் தகப்பன் சுகமாயிருக்கிறாரா, அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், எங்கள் தகப்பனாராகிய உமது அடியான் சுகமாயிருக்கிறார், இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி குனிந்து வணங்கினார்கள். அவன் தன் கண்களை ஏறெடுத்து தன் தாய் பெற்ற குமாரனாகிய தன் சகோதரன் பென்யமீனை கண்டு, நீங்கள் எனக்கு சொன்ன உங்கள் இளைய சகோதரன் இவன்தானா என்று கேட்டு, மகனே, தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவர் என்றான். யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான். பின்பு அவன் தன் முகத்தை கழுவி வெளியே வந்து தன்னை அடக்கிக் கொண்டு, போஜனம் வையுங்கள் என்றான். எகிப்தியர் எபிரேயரோட சாப்பிட மாட்டார்கள். அப்படி செய்வது எகிப்தியருக்கு அருவருப்பாயிருக்கும். ஆகையால் அவனுக்கு தனிப்படவும் அவர்களுக்கு தனிப்படவும் அவனுடைய சாப்பிடுகிற எகிப்தியருக்கு தனிப்படவும் வைத்தார்கள். அவனுக்கு முன்பாக மூத்தவன் முதல் இளையவன் வரைக்கும் அவனவன் வயதின்படியே அவர்களை உட்கார வைத்தார்கள். அதற்காக அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான். அவர்கள் எல்லோருடைய பங்குகளை பார்க்கிலும் பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாயிருந்தது. அவர்கள் பானம் பண்ணி அவனுடனே சந்தோஷமாயிருந்தார்கள். யோசேப்பு தன்னுடைய வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி, நீ இந்த மனிதரை வீட்டுக்கு அழைத்து போய் சாப்பாட்டுக்கு வேண்டியவைகளை அடித்து ஆயத்தம் பண்ணு, மத்தியானத்திலே இந்த மனிதர் என்னோட சாப்பிடுவார்கள் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். யோசேப்பின் வீட்டு விசாரணைக்காரனும் அவர்களை யோசேப்பின் வீட்டிற்குள்ளே கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் தங்கள் கால்களை கழுவும்படி தண்ணீர் கொடுக்கிறான். தாங்கள் அங்கே போஜனம் செய்ய போகிறதை அவர்கள் கேள்விப்பட்டபடியால் மத்தியானத்தில் யோசேப்பு வருமளவும் காணிக்கையை ஆயத்தமாய் வைத்து காத்து கொண்டிருக்கிறார்கள். யோசேப்பின் சகோதரருடைய மனதில் இன்னும் பயமும் பதட்டமும் இருக்கிறது. யோசேப்பு என்ன சொல்லுவாரோ என்று நினைத்து அவர்கள் பயத்தோடு இருக்கிறார்கள். மத்தியான வேளையிலே யோசேப்பு வீட்டுக்கு வருகிறார். அப்போது அவருடைய சகோதரர்கள் தங்கள் கையில் இருந்த காணிக்கையை வீட்டுக்குள் யோசேப்பினிடத்தில் கொண்டு போய் வைத்து தரை மட்டும் குனிந்து அவரை வணங்குகிறார்கள். யோசேப்பு இதற்கு முன்பு தன் சகோதரரிடத்தில் கோபமாக பேசியது போல இப்போது கோபமாக பேசவில்லை. யோசேப்பு அவர்களுடைய சுக செய்தியை விசாரிக்கிறார். அவர்களுடைய தகப்பனாராகிய யாக்கோபை குறித்து விசாரிக்கிறார். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நீங்கள் சொன்ன முதிர் வயதான உங்கள் தகப்பன் சுகமாயிருக்கிறாரா, அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று விசாரிக்கிறார். யோசேப்பின் அன்பான விசாரிப்புக்கு அவருடைய சகோதரர்கள் பணிவான பிரதியுத்தரம் சொல்லுகிறார்கள். அவர்கள் தங்கள் தகப்பனாராகிய யாக்கோபை பற்றி யோசேப்பினிடத்தில் சொல்லும்போது உமது அடியான் என்று சொல்லுகிறார்கள். யோசேப்பு 20 வருஷங்களுக்கு முன்பு கண்ட சொப்பனங்கள் ஒவ்வொன்றாய் நிறைவேறுகிறது. யோசேப்பின் சகோதரர் யோசேப்பை நோக்கி, எங்கள் தகப்பனாராகிய உமது அடியான் சுகமாயிருக்கிறார், இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் யோசேப்பை மறுபடியுமாய் குனிந்து வணங்குகிறார்கள். யோசேப்பின் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கிறது. அவருடைய சகோதரரின் அரிக்கட்டுகளோ யோசேப்பின் அரிக்கட்டுகளை குனிந்து வணங்குகிறது. யோசேப்பு கண்ட சொப்பனம் நிறைவேறுகிறது. யோசேப்பின் சகோதரர் அவருக்கு விரோதமாக ஏராளமான தீங்குகளை செய்திருக்கிறார்கள். அவரை சொப்பனக்காரன் என்று சொல்லி ஏளனமாய் பேசியிருக்கிறார்கள். ஆனால் யோசேப்போ அவர்கள் மீது கோபப்படாமல் அவர்களிடத்தில் தன்னுடைய சகோதர அன்பை வெளிப்படுத்துகிறார். அவர்களுடைய சுக செய்தியை விசாரிக்கிறார். யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் அன்பாய் இருப்பது போல தன்னுடைய தகப்பனாராகிய யாக்கோபினிடத்திலும் அன்பாய் இருக்கிறார். யோசேப்பு யாக்கோபை பற்றி விசாரிக்கும் போது, நீங்கள் சொன்ன முதிர் வயதான உங்கள் தகப்பன் சுகமாய் இருக்கிறாரா, அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்கிறார். யோசேப்பின் சகோதரரும் அவருக்கு ஆறுதலான பதிலை சொல்லுகிறார்கள். அவர்கள் யோசேப்பை நோக்கி,
எங்கள் தகப்பனாராகிய உமது அடியான் சுகமாயிருக்கிறார், இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். யோசேப்பின் சகோதரரோடு கூட இப்போது பென்யமீன் வந்திருக்கிறான். பென்யமீனும் யோசேப்பும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள். யோசேப்பு தன் கண்களை ஏறெடுத்து தன் தாய் பெற்ற குமாரனாகிய தன் சகோதரன் பென்யமீனை காண்கிறார். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நீங்கள் எனக்கு சொன்ன உங்கள் இளைய சகோதரன் இவன்தானா என்று கேட்கிறார். யோசேப்பு தன் சகோதரன் பென்யமீனுக்காக சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். மகனே, தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவர் என்று யோசேப்பு பென்யமீனுக்கு தேவனுடைய நாமத்தினாலே ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லுகிறார். யோசேப்பு தன்னுடைய சகோதரன் பென்யமீனை வாழ்த்தும் போது அவரால் தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. யோசேப்பின் உள்ளம் அவருடைய சகோதரன் பென்யமீனுக்காக பொங்குகிறது. யோசேப்பின் கண்களில் கண்ணீர் வருகிறது. யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு முன்பாக அழ விரும்பவில்லை. அவர் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுகிறார். யோசேப்பின் கண்ணீரும் பாசமும் பழைய பகைகளை மறக்கச் செய்கிறது. யோசேப்பு தன் சகோதரரோடு மறுபடியும் சமாதானமாய் இருக்கிறார். யோசேப்பு தன் முகத்தை கழுவி வெளியே வந்து தன்னை அடக்கி கொண்டு போஜனம் வையுங்கள் என்று சொல்லுகிறார். யோசேப்பு தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய சகோதரரை மிகவும் மரியாதையாகவும் கண்ணியமாகவும் உபசரிக்கிறார். யோசேப்பு செய்கிற ஒவ்வொரு காரியமும் அவருடைய சகோதரர்களுக்கு மிகவும் ஆச்சரியமாய் இருக்கிறது. எகிப்து தேசத்தின் அதிகாரியாகிய யோசேப்பு தங்களுடைய சகோதரர் என்பது அவர்களுக்கு இன்னும் தெரியவில்லை. யோசேப்பும் தன்னை பற்றி அவர்களுக்கு இதுவரையிலும் ஒன்றும் சொல்லவில்லை. மென்மையான மனம் கொண்ட யோசேப்பிற்கு தன்னை அடக்கிக் கொள்வது மிகவும் கடினம். தன்னுடைய சொப்பனத்தின் பிரகாரம் யோசேப்பின் சகோதரர் நடந்து கொள்கிறார்கள். யாக்கோபை யோசேப்பின் அடியான் என்று கூறுகிறார்கள். அரிக்கட்டுகளை பற்றி யோசேப்பின் சொப்பனம் தீர்க்க தரிசன பண்புடையது. யோசேப்பு அவர்களுக்கு தானியம் கொடுத்து அவர்களுடைய ஜீவனை ரட்சிக்கிறார். யோசேப்பின் கட்டளை பிரகாரம் அவருடைய வீட்டிலே போஜனம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. யோசேப்பு 3 மேஜைகளை ஆயத்தம் பண்ண சொல்லுகிறார். ஒரு மேஜை யோசேப்புக்கு, மற்றொரு மேஜை அவரோட போஜனம் பண்ணுகிற எகிப்தியருக்கு, 3வது மேஜை யோசேப்பின் சகோதரருக்கு. எகிப்தியர் எபிரேயரோட சாப்பிட மாட்டார்கள். அப்படி செய்வது எகிப்தியருக்கு அருவருப்பாய் இருக்கும். ஆகையால் யோசேப்புக்கு தனிப்படவும் அவர்களுக்கு தனிப்படவும் அவரோட சாப்பிடுகிற எகிப்தியருக்கு அவர்களுக்கு தனிப்படவும் வைக்கிறார்கள். எகிப்து தேசம் முழுவதிலும் ஜனங்கள் மத்தியில் வகுப்பு பிரிவினைகள் இருக்கிறது. எகிப்தியரின் பல்வேறு பிரிவினர்கள் ஒரே இடத்தில் சேர்ந்து குடியிருப்பதில்லை. அவர்கள் சேர்ந்து புசிப்பதும் இல்லை. யோசேப்பு உயர்ந்த வகுப்பை சேர்ந்தவர். அவர் எகிப்தின் ஆசாரியருடைய மருமகன். ஆகையினால் யோசேப்பிற்கு விசேஷித்த உணவு விசேஷித்த மேஜையில் பரிமாறப்படுகிறது. எகிப்தியர்கள் மற்ற இனத்தாரோடு சேர்ந்து சாப்பிடுவதில்லை. எகிப்தியரிடம் மாட்டுக்கறியை புசிக்கும் பழக்கமில்லை. எகிப்து தேசத்தில் பசுக்களை கொல்வது சட்டப்படி குற்றம். எகிப்தியரின் ஈசிஸ் என்னும் தெய்வத்திற்கு பசுக்கள் புனிதமானவை. எகிப்தியர் மேய்ப்பர்களையும் அருவருக்கிறார்கள். யோசேப்புக்கு அவருடைய சகோதரர் எல்லோரை பற்றியும் நன்றாய் தெரியும். அவர்களில் மூத்தவன் யார் என்பதும் இளையவன் யார் என்பதும் யோசேப்புக்கு தெரியும். யோசேப்பின் கட்டளை பிரகாரமாக அவருடைய வீட்டிலே விசாரணை கர்த்தராய் இருக்கிறவர்கள் யோசேப்புக்கு முன்பாக அவர்களை மூத்தவன் முதல் இளையவன் வரைக்கும் அவனவன் வயதின்படியே உட்கார வைக்கிறார்கள். அதற்காக யோசேப்பின் சகோதரர் ஒருவரை ஒருவர் பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். எகிப்தியர் அமர்ந்து போஜனம் பண்ணுகிறவர்கள். சில தேசங்களில் சாய்வாக அமர்ந்து போஜனம் பண்ணுவார்கள். தன் சகோதரர்களை அவனவன் வயதின்படியே உட்கார வைத்ததினால் யோசேப்பின் சகோதரர்களுக்கு மிகுந்த ஆச்சரியம் உண்டாயிற்று. யோசேப்பு தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்புகிறார். யோசேப்பு எகிப்து தேசத்திலே உயர்ந்த அதிகாரியாய் இருக்கிறார். ஆகையினால் அவருக்கு விசேஷித்த போஜனம் பரிமாறப்பட்டிருக்கிறது. யோசேப்பு தன்னுடைய போஜனத்தில் ஒரு பங்கை தன் சகோதரருக்கு அனுப்புகிறார். அவர்கள் எல்லோருடைய பங்குகளை பார்க்கலும் பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாய் இருக்கிறது. தன் இளைய சகோதரனை குறித்து மற்ற சகோதரர்கள் இன்னும் பொறாமைப்படுகிறார்களா என்பதை யோசேப்பு காண விரும்புகிறார். அவர்களுடைய துர்க்குணமும் பொறாமை குணமும் மாறிவிட்டதா என்பதை தெரிந்து கொள்ள யோசேப்பு இவ்வாறு செய்கிறார். யோசேப்பின் சகோதரர் எல்லோரும் பானம் பண்ணி
யோசேப்புடனே சந்தோஷமாய் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் சந்தோஷமாய் போஜனம் பண்ணுகிறார்கள்.